கோபி இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ராதிகா கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்கிறாரு, கெஞ்சி பார்க்குறாரு. ஆனால் எதையுமே காதில் வாங்கிக்க மாட்டேன், நான் பிடிவாதமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபத்தோட ராதிகா அந்த வீட்டை காலி பண்ணி போகிறாங்க. கோபி ரொம்ப வாடிய முகத்தோட சோகமாக திரும்பவும் பாக்கியா வீட்டுக்கு வராரு. வெளியே போன தன்னோட மகனை காணாமே அப்படின்ட்டு ஈஸ்வரி பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப சோகத்தோடு வர்றதை பார்த்துட்டு ஓடி போய் என்னப்பாச்சு, உடம்பு சரியில்லையா, உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. நான் எவ்வளோ சொல்லியும் எதையும் கேட்காம ராதிகா என்னை விட்டு போயிட்டாமா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி கோபி சொல்கிறாரு. அட போடா, இதுக்கு தான் ஃபீல் பண்ணுறியா? இடையில வந்தவ இடையிலே போயிட்டா, இதுக்காக நீ எதுக்கு வருத்தப்படுற? உனக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு இங்கே வந்து தங்கியிருந்த, நீ வரேன்னு தானே சொல்லியிருந்த, அதுக்குள்ளே அவள் போயிட்டா அப்படின்னாக்கா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? உன்னை பிடிச்ச சனியை உன்னை விட்டு தொலைஞ்சதுன்னு நினச்சிக்க. இனிமேலாவது இதே வீட்டில் நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. இல்லைம்மா, உங்கள் வார்த்தையை மீறுறதுக்காக என்னை மன்னிச்சிருங்க, நான் ராதிகாவை தேடி போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி ராதிகாவை தேடி போகிறாரு. ராதிகா தன்னுடைய பொண்ணு கூட அந்த புது வீட்டில் இருக்காங்க. கோபி கரெக்டாக வீட்டில் போய் நிற்கிறாரு. கோபியை பார்த்த மயு ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எங்களை விட்டுட்டு எங்கேப்பா போனீங்க? உங்களை நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா? இனிமேல் எங்களை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மயு சொல்கிறாங்க. இல்லைடா செல்லம், உன்னை விட்டுட்டு நான் இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ட்டு கோபி சொல்கிறாரு. அதே நேரம் அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எப்படா வருவ அப்படின்ட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது.